ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மாமன்ஸ் அண்ட் வைப்ஸ். இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம ஒரு சின்ன பொண்ணோட ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் உங்களுக்குமே ஒரு வேலை இருக்குது. இந்த பொண்ணோட கதையை கேட்டுட்டு இந்த பொண்ணு ஒரு லூசரா, அன்லக்கியா, இல்லை என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்றதை மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பொண்ணு ஒரு கிராமத்தில் இருக்கா, நிறைய கனவோடு இருக்கா. அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகிற பொண்ணு. அப்போனா மூத்த பொண்ணுன்னு நமக்கு இதில் தெரியுது. அவள் ஒரு நல்லா படிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு படிப்பை தாண்டி டான்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸு அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லேயும் கலந்துக்கிறா. சைட் பை சைடு படிப்புலையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பங்க் அடிக்கிறது அதெல்லாம் தெரியாது. ஏன்னா பண்ணாலும் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. அதனாலே பண்ணலையோ என்னவோ. அதனால் அதெல்லாம் பண்ணல. சின்ன வயசுலேருந்து நிறைய கனவு நம்மள மாதிரி தான். நமக்கு எப்படி ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு கனவு இருக்குது. ஒரு டைம் டீச்சர் ஆகணும், ஒரு டைம் டாக்டர் ஆகணும், ஒரு டைம் கலெக்டர் ஆகணும், அந்த மாதிரி கனவு. அதே மாதிரி அந்த பொண்ணும் இருக்கா. அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தா 10th போகிறா. 10th செகண்ட் மார்க் வாங்குறா. வீட்டிலே ஃபஸ்ட்டு டைமு ஒரு பொண்ணு 10th படிக்கிறது. அவங்க வீட்டில் நல்ல மார்க்கும் எடுக்கிறா. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ப்ரௌடாகவும் இருக்குது. அதே சமயம் 12th போகிறா. 12th டாப் 10க்குள்ளே வந்துடுறா. அது மூலயமா காலேஜுக்கு போகிறா. கவுன்சிலிங் மூலயமா ஒரு நல்ல காலேஜில், டாப் காலேஜில் சீட்டுமே கிடச்சிருது. அதே மாதிரி அவளோட நாள் போய்கிட்டே இருக்குது. ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பொண்ணோட ட்ரீம் என்னவாக இருக்கும்? நம்ம காலேஜ் முடிக்கிறோம், ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகுறோம். அதுதானே ட்ரீமாக இருக்கும். அதே மாதிரி கனவுளோடு தான் போய்கிட்டே இருக்கா. அதே மாதிரி காலேஜுமே ஒரு நல்ல மார்க்கோடய காலேஜ்லேருந்து வெளியே வரா. கரெக்டாக அது கொரோனா டைமு. அதனால் ஃபைனல் இயர்ஸ்னால் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் தானே அவங்க என்ன காலேஜ் அப்ளை பண்ணுறாங்கன்னு நம்ம பண்ண முடியும். அவங்க எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்கன்னு தெரியும். இது கொரோனா டைமுன்றதுனால மோஸ்ட்லி டச்சே இல்லை. ஒரு மாதிரி போகுது அப்படியே இன்டர்வியூஸ்லாம். அவளுமே அட்டன் பண்ணுறா. ஒரு சின்ன கம்பெனியில், ஒரு நல்ல கம்பெனி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கிடைக்கிது. ஆனால் கம்மி பேக்கேஜு. அவள் கூட இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஹை பேக்கேஜ். அது ஒரு நல்ல ஸ்கோப்லேயுமே அவங்களுக்குலாம் இருக்குது. அதனால் அது ஃப்ரெஷர் இல்லையா. அதனால் அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, சரி நம்மளுமே இன்னொரு ஜாபு தேடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாள். அதுதான் அவள் பண்ணதிலே ஒரு தப்பான வேலை. ஃபஸ்ட்டு அவள் பண்ண தப்பு என்னென்னா, இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை விட்டுடுறா. சரி பரவாயில்ல, விட்டாலுமே அவள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. சடனாக வீட்லேயுமே மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவள் என்கேஜ்மெண்ட் அப்போ கூட அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா. என்கேஜ்மெண்ட் 11 o'clockனா அவள் 9 o'clock அவளுக்கு இன்டர்வியூ. அதையுமே அவள் அட்டன் பண்ணுறா. அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த இன்டர்வியூலையுமே பாஸ் ஆகிடுறா. ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்துடுது. ஆனால் அங்கே தான் ஒரு கேள்விக்குறி மாதிரி. அது ஒரு பேட் லக்கான்னு தெரியல. அவளுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்கே வரல. அவளுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. 2 month ஆச்சு, 6 month வரைக்குமே ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. வரலன்னதும் கால் பண்ணி கேட்டால், இந்த மாதிரி ஒரு நம்ம எம்ப்ளாயி அட்டன் பண்ணோம் இல்லையா, அந்த ஐடியே அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லவே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைஃபே ஒரு கேள்விக்குறியே நின்றுடுச்சு. இருந்தாலும் என்ன நடந்தாலும் அவள் வேலைக்கு போகணுன்ற ஒரு குறிக்கோள்லே இருக்கா. அதே மாதிரி மேரேஜ் ஆகுது. ஜாப்மே சைட் பை சைட் தேடிக்கிட்டே இருக்கா. அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குழந்தையும் ஒரு அழகான குழந்தை பிறக்குது. நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு டிப்ரெஷன் இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம். இது இன்னும் நம்ம படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கலன்னு அவளுக்கு இன்னுமே இது ஒரு கூடுதல் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவள் அங்கே சோர்ந்து போய் உக்காராத, இல்லை நம்ம முயற்சி பண்ணி எப்போனா ஒன்று போயிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஜாப் தேடிக்கிட்டே இருக்கா. ஒரு 1 year 1.5 year தேர. கரெக்டாக அந்த குழந்தைக்கு 1.5 year வரும்போது அவள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஜாபில் போயிடுறா. நான் ஐடி தான், ஜாபே இல்லைன்றதுக்கு ஏதோ ஒரு ஜாபுக்கு போகணுமேன்னு போயிடுறா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், இப்போ நீ படித்த படிப்புக்கான வேலை அந்த பொண்ணு செய்யலை. அதனால் அவள் சோர்ந்து போய் உக்காடுறா. இருந்தாலும் அவள் முயற்சியை கைவிடாத ஓடிக்கிட்டே இருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். இது என்னோடய கதை தான். இது முதல்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. இனிமேல் ட்ரை பண்ணிகிட்டே